ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்ம வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் 6வது நோட்டிஃபிகேஷனை இதை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 10 டேஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 21/10/2025 20/11/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 23/11/2025 2/12/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் பதவி பற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எந்தமான பதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. டிக்கெட் சூப்பர்வைசருக்கான ஒரு வேலைவாய்ப்பு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 161 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அதே சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 615 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 29,200 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ 3,416 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. 29,500 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. 921 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. 638 வேக்கன்சி, அதே சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக டிராஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சேலரி 25,500 ரூபாய் கொடுக்குறாங்க. 59 வேக்கன்சி. ஓவராலாக பார்க்கும்போது 5,810 வேக்கன்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். இந்த வேக்கன்சி போக போக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் வேக்கன்சி அப்படின்ல, கண்டிப்பாக போக போக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் என்ன அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ ஜென்ரலாக இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC NCL அதிகபட்சமாக 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தா விடோக்கெலாம் பார்த்தா கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேண்டிடேட், அதாவது ஜென்ரலாக இருக்கட்டும் OBCயாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேட்டகரி அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு 250 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டை பார்த்தா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 2 வகையான எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி 2 எக்ஸாம் இருக்க போது அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க அவங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல CBT 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 1,
கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டியூட் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதை வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முதல்ல இந்த CBT 1 எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ 40 மதிப்பெண், ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 30. ஸோ மொத்தமாக 100 கொஷின்ஸுக்கு எக்ஸாம் இருக்க போது நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் எக்ஸாமில் கிளியர் ஆகிறோம் அடுத்த கட்டமாக CBT 2 எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. ஸோ CBT 1க்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் தமிழ்லேயும் உங்களுக்கான எக்ஸாம் எழுதிக்கலாங்க. அதேமாரி CBT 2க்கு வந்து போகிறவங்க கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேட்டர்ன் 125 கொஷின் எக்ஸாம் இருக்க போது உங்களுக்கான சிலபஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ இதையும் வந்து முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஆஃப்டர் குவாலிஃபைங் த செகண்ட் CBT. ஸோ ரெண்டாவது எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கில் டெஸ்ட் யார் யாருக்கு வைக்கிறாங்க அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த சீனியர் கம் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த பதவிக்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அதுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த 4 பதவிக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் டைப் பண்ணணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டைப் பண்ணி காட்டுங்க. 30 வேர்ட்ஸ் per மினிட். ஸோ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 30 வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணி காமிக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர், ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக தான் டைப் பண்ண சொல்லுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இல்லை செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம் எழுதுனவங்க அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். புதுசாக இப்போ தான் எழுத போகிறவங்க நீங்கள் அக்கௌண்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லே எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவை நம்ம வந்து போட்டுடலாம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லைவாக ஃபோட்டோ எல்லாமே கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி என்ன, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு வந்து பாருங்கள் 29வது பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல கல்வி தகுதி பற்றி பார்த்தலாம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதுக்கு வந்து டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இது கிராஜுவேட் பதவி அப்படின்றதால நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது அப்ளை பண்ணலாம். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு டிகிரி மட்டும் போதுமானது, எனி டிகிரி எந்த டிகிரி முடித்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் அதே கல்வி தகுதி தான், எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 4வதாக இருக்க பாருங்கள், அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு மட்டும் டிகிரி முடிச்சுட்டு டைப்பிங் ப்ரொஃபென்சி கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சீனியர் கிளம் டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் டிகிரி முடிச்சுட்டு அந்த டைப்ரைட்டிங்கான நாலேஜ் கேட்டிருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஓகே, ஸோ பேசிக்காக எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு RRB வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை RRB கீழே வரும். ஸோ சென்னையில் எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டோட்டலாகவே சென்னைக்கு 187 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 5000ல் 187 வேக்கன்சி மட்டும்தாங்க சென்னைக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு டிக்கெட் சூப்பர்வைசருக்கு எவ்வளோ 6 வேக்கன்சி, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எவ்வளோ, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் எவ்வளோ, அந்த மாதிரி உண்மையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிசர்வேஷன் ஜென்ரலுக்கு எவ்வளோ, SCக்கு எவ்வளோ, STக்கு எவ்வளோ, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ICF இருக்குது பாருங்கள், இன்டகிரேட் அந்த கோச் ஃபேக்ட்ரி, அங்கேருந்தும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னைக்கு இதுதான் வேலைவாய்ப்பு. மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க என்னென்ன RRBயோ அதுக்கேற்ற மாதிரி வேக்கன்சியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இதுதான் ஃபுல் இன்ஃபர்மேஷன். டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த NTPC கிராஜுவேட் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போடுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.